ஜம்முன்னு ஒரு நாய். இந்த மாமரம் கருப்பு கலர் டிஃப்ரெண்டா இருக்கு. இது பிளாக் மேங்கோ. பிளாக் மேங்கோ. வாவ். எப்படி மாப்பிள்ள இறங்குது? ஆமா டைஸ் ஏறிட்டு வந்துருமா. இங்க பாருங்க அந்த ரோடு பாருங்க. சரிடா. நெக்ஸ்ட் குத்தல. குட் மார்னிங். வணக்கம் மக்களே. மன்சூர் மாமா வீட்டில் இது 2வது வீடியோ. நைட்டு கறி வச்சு சாப்பிட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு நாங்கள் தலை எழுந்திரிச்சாச்சு. சூப்பராக இருக்குங்க மக்களே. வேற லெவல் இருக்கும். வந்துங்க நான் மாடி போயிட்டு காட்டவா. புது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு படிக்கட்டு போட்டு வச்சுருக்காரு. மக்களே எல்லாம் வந்தாச்சுங்க. இந்த மாதிரி வீடெல்லாம் பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோப்பு காலை தனித்தனியாக. அங்கே ஒரு வீடு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பரார் கோயில் மஞ்சள் போட்டிருக்காரு பாருங்க. அங்கே ஒரு வீடு வாழை முல்லைப்பூ போட்டிருக்காங்க. அது பாருங்க அங்கே ஒரு குளம். சுற்றிலும் பாருங்க மக்களே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மாமா சரிங்க மக்களே, இதுதான் மாமாவோடைய வீடு. ஆக்சுவலாக நைட்டுக்கு இங்கெல்லாம் குளிருக்கு மக்களே. சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு தான். பங்கு இப்போ மாதம் முடிவு பங்குனி ஆரம்பிக்க போகுது. ஆனால் நம்ம ஏரியாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நைட்டு உப்பசம். ஆனால் இங்கே அப்படி இல்லை மக்களே. நைட்டு ஒரு 7 மணிலேருந்தே சரியான குளிருங்க. அது நைட்டு வேறு நான் ஹில்ஸ் போயிட்டு வந்தோமா, சும்மா அனிமல்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு வந்தோமா. அப்போ இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர் பிடிச்சிக்கிச்சு. நைட்லாம் நல்லா பெட்ஷீட் போட்டு தூங்கினேன். சரிங்க மக்களே, சிறப்பு. செம்மையாக இருக்குல்ல பா. வேற மாதிரிப்பா. சரி ஓகே மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறேன். என்ன மருமகனுக்கு முருங்கைக்காய் சாம்பாருங்களா? ஏத்தா இட்லி முருங்கைக்காய் சாம்பார் இட்லியா? ஓகே ஓகே ஓகே. ஆமாம் நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்டு. பாருங்க பாருங்க மக்களே, 2 நாய் வளர்த்துறாரு கிரேடன். ஜம்முன்னு ஒரு நாய். பரிமாமா கீழே விழுகாமல் பறிக்கணும், அதுதான் கெத்து. இது நாட்டு முருங்கைக்காயா ஆஃபீஸா? நாட்டுக்கே குட்டையாக தானே நம்ம வரு. நாட்டெல்லாம் பெரிய வெரைட்டி. உடச்சு போடாதீங்க, தாவு உடஞ்சி போயிரு. அங்கே தாவு உடைய போகுது, சடைங்குது. அது இப்படத்தை தான் உண்டுது. அது கழுவி கூட போட்டு தப்பு இல்லை. நோவுக்காயா? சா தூக்கி போட்டுருங்க. வாங்க மாமா, அவடத்து ஒரு பழம் கொய்யாப்பழம் சூப்பராக இருக்குது மேலே. அது நம்மளுதான் மாப்பிள்ள. அது நம்ம ஓட்ட சுற்றி பார்த்து என்னென்ன இருக்குதுன்னு காமிச்சல வாங்க. அந்த முள்ளு சீத்தா இருந்தாலும் அதை எடுத்துட்டு வந்து விடாத மாப்பிளைக்கு. சாப்பிட்டியா? நீ சாப்பிடலையா? எனக்கு ஒருத்தர் ரோஸ் கொடுத்தாங்க, கொண்டு வந்து வச்சிருக்க. எனக்கு அந்த பழத்தை போச்சு கொடுங்கம்மா. மக்களே நான் அங்கிருந்து நோட் பண்ண மக்களே, அங்கே கட்டலில் வடுத்துக்கிட்டு என்னடா மஞ்சள் கலர் இருக்குதுன்னு பார்த்தேன். செமையாக இருக்குது. ஆமாம், அதை பொறிச்சு கொடுங்க. பொறிச்சிடலாங்கவா, என்னென்ன செடின்னு சொல்லி. மக்களே வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தேன். இதெல்லாம் என்னது? அழகு செடி. அழகு செடி. இதெல்லாம் அழகு செடி. ஆமாம். இதுக்கப்புறம் தான் வெரைட்டி செடி. மாமரமா? இது வந்து ராமர் சீத்தா. ராமர் சீத்தாவா? ஆமாம். சரி பார்த்தா மாமரம் நினச்சேன். ஆமாம், இது அழகு செடி தான். இது என்ன பேர் சொல்லுவாங்க? ரேடியமா அதை சொல்லுவாங்க. இது வந்து நம்ம துரியன் பழம் இருக்குதுல்ல, துரியன். ஊட்டியில் அந்த கீழே இதில் வரும்ல, அந்த துரியன் செடி. அப்புறம் இது திராட்சை செடியும்பாங்க. திராட்சை செடிம்பாங்க. திராட்சையா? திராட்சை இல்லை மாப்பிள்ள, அது பழம் வந்து திராட்சை மாதிரியே பொடிசு பொடிசா வரும். இந்த மாமரம் கருப்பு கலர் டிஃப்ரெண்டா இருக்கு. இது பிளாக் மேங்கோ. பிளாக் மேங்கோ. வாவ். இதே பாருங்க மக்களே, பிளாக் கலர்ல வருதுங்க தலை. மாமா செமமா. ஓகே ஓகே. பிளாக் மேங்கோ. பரவாயில்லையா? இது வந்து திராட்சை கொய்யாம்பாங்க. பூ வச்சிருச்சு வருமாப்பிள்ள. ஆமா, கொத்து கொத்தா பூ வைக்குமாமா. ஓ, திராட்சை கொய்யா. பரவாயில்லையே, டிஃப்ரெண்டா இருக்கே மாமா. இது வந்து ஜாதிக்காய். 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 இது வந்து குடம்புளி. பரவாயில்லையே, சூப்பராக வச்சுருக்கீங்களா மாமா? இது வந்து இந்த செடி மாப்பிள்ள. அதான் ரெட் கலர்ல முள்ளு முள்ளா இருக்கும்ல. அட ரம்புட்டான். ராமுட்டான். ராமுட்டான்.
இது அகர் மரம். அகரு. இது என்னது? எண்ணெய் வந்து 60 லட்சம் ரூபா மாப்பிள்ள. 1 லிட்டர் எண்ணெய் 60 லட்சம் ரூபா. கோடீஸ்வரனா போறீங்க. வளர்த்தணும்னு ஆசை வளர்த்துறேன். இது என்ன கம்பி டிஃப்ரெண்டா போட்டிருக்கீங்க உங்களுக்கு? இது ஸ்கொயர் டைப் மாப்பிள்ள. ஸ்கொயர் டைப், அந்த குத்துற மாதிரி இல்ல. பரவாயில்லையா மாமா? இதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ரேட்டு கம்மியா? ரேட்டு இது அதோட 1000 ரூபா அதிகம் மாப்பிள்ள. பார்க்க நீட்டா இருக்குதா? ஆமா நீட்டா இருக்குது. அது மாப்பிள்ள இது ரெட் நெல்லி. ரெட் நெல்லி. நெல்லிக்காய் மலை நெல்லிலேயே சிவப்பு கலரா வரும். இதுதான் மியாசகி. மியாசகி. நீ கண்ணுத்தோடு வேண்டும். ஆமா 1800 ரூபா பெருசா நின்ட்டீங்களா? ஓகே ஓகே. என்னோட தலை இது. இது வந்து இது மங்குஸ்தான். மங்குஸ்தான். இது நான் வச்சிருக்கேன் மாமா. அது சின்னதா தானே வச்சிருக்கிறேன். மங்குஸ்தானே. இது ஏதோ ஒரு செடின்னு சொன்னாங்க மாப்பிள்ள. பூ வச்சிருக்கு மாப்பிள்ள, காய் வச்சிருக்கு மாப்பிள்ள. இது காய்ச்சிக்கிட்டே இருக்குது மாப்பிள்ள. காய்ச்சிக்கிட்டே வச்சதுலேருந்து 3ஆவது டைம் பூ வச்சிருக்கு. எல்லாமே ஒட்டுக்கண்ணே. இது வேறு மாப்பிள்ள கொய்யா. ஏய் இது என்ன பன்னீர் கொய்யாங்களா? ரெட் கொய்யா. ரெட் கொய்யா. இங்க பாருங்க மக்களே. வாவ் பரவாயில்லையா மாமா? காய் வரும். அடுத்த தடவை வந்தா திங்கலாம். இல்லை பிஞ்சு இப்பதான் வைக்கிது. ஒரு செடிக்கு எத்தனை காய் இருக்குன்னு வருமா? அதான் உங்களை பூ பாருங்க, ரோஸ் கலர்ல செம்மையா. அந்த நாகமல்லி பூ, நாகலிங்க பூ அது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி. இதான் மாப்பிள்ள சந்தன மரம். சந்தன மரம். இது ஆல்ரெடி முன்னே வச்சிருப்பீங்களா இருக்குது. இது ஒரு வகையான பழச்செடி. அது நேம் தெரியல. ஸ்டார் ஃப்ரூட்டா? 1200 ரூபா மாப்பிள்ள. ஏதோ காய்ச்சி இதை பாருங்க காஞ்சி இந்த இடம். இது நோனி. நோனி போ. இது என்ன நோனி பழம் பறிச்சு என்ன பண்றது? ஜூஸ் போடுறது மாப்பிள்ள. இதெல்லாம் பழுத்திருக்கா? அது ஒயிட்டா இருக்கிறதும் பழுத்திருக்கு. பழுத்திருக்காது பறிக்கலாமா? ஆஹா செம்ம. இதை அப்படியே தண்ணியில் ஊற வச்சு ஜூஸ் போட்டு குடிச்சு அந்த கை கால் வலி மூட்டு வலி வராது. மக்களே ஒரே ஒரு ஃப்ரூட் இன்னைக்கு பறிச்சிருக்கோம். இது அவகோடா. அவக்காடா. அவக்காடா 2 கன்று வாங்கி வைங்க. பீட்ரூட் கொய்யா, மாதுளை. இதெல்லாம் வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள். இங்கே வாட்டர் ஆப்பிள், அங்கேயும் வாட்டர் ஆப்பிள். அப்புறம் ஃப்ரெண்டு புஷ்ஷன்லாம் வந்து மகிழ மரம். சிறப்பு சிறப்பா. சிறப்பு. மக்களே இங்கே பாருங்க, தம்பி காலத்தில் இறங்கி விட்டார். வீர சாகசம் பண்ண போகிறாரு. ஆனால் அந்த கொய்யாப்பழத்தை பறிச்சே ஆகணும் மக்களே இன்னைக்கு. சூப்பரா, வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இங்கே வாருங்க மக்களே. அட்டாடாடாடாடா. காலங்காத்தால் இப்படி ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது எவ்வளோ நன்மை மக்களே. சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி ஸ்மெல் பண்ணுறோம். செம்ம ஸ்மெல்லுங்க. வாருங்க மக்களே. இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தம்பிக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். பரவாயில்ல, நல்லா பண்ணி கொடுத்துட்டான். எப்படி சாப்பிட்டா? இன்னும் 2-3 காய் இருந்தது. செமையாக இருக்குதா? ஒயிட் கொய்யா வேற லெவல். இன்ஸ்டண்ட்டாக பிடிச்சி சாப்பிட்றது மாப்பிள்ள. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதே சுகம் தானே மாப்பிள்ள. கண்டிப்பாம்மா. பட்டியை வச்சோம்னா அந்த யூரின், அந்த புழக்க அதே தன்னை போல் இழுத்துக்கு சத்தை. கீழே வந்து ஆட்டுப்பட்டிங்க மக்கள். ரியலி சூப்பருங்க. இன்னைக்கு இயற்கையின் பரிசு மக்களே. அடுத்து பாருங்க, இது என்னது? முள் சீத்தா. ரொம்ப டேமேஜாக இருக்குது. டேமேஜ் எல்லாம் இல்லை, இருக்கு. மக்களே இந்த நோனி பழம் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து இப்போ சாப்பிடக்கூடாதுங்க. இன்னமே நல்லா பழுக்கணும். ஸோ இது ரொம்ப நல்லதாம்மா. எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டா அல்சர்லாம் சரியாகுமாம்மா. ஸோ இது வச்சுட்டு மாதிரி எடுத்துக்கலாம். அத்தை இதை வைங்க, ஃப்ரிட்ஜு மேலே வைங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வேணாம். என்ன சமையல்? முருங்கைக்காய் சாம்பாரா? இட்லி? பாருங்க மக்களே. பாருப்பா. இதை கிச்சனை காமிக்கவே இல்லை மக்களே போன வீடியோவில். இட்லி, முருங்கைக்காய் சாம்பார் எல்லாம் வரல. மருமக இங்கே வரும்போதெல்லாம் டோட்டலாக எடுத்துகிட்டு வந்துடுவார். இல்லை மாமா வந்து இங்கேயும் செட்டில் ஆக போகிறாரு. வர மாமா. தயிர் சூப்பராக இருக்குது நடக்கிறதுக்கு. வெயில் நல்லா இருக்குது. பரவாயில்ல, எல்லாமே செலெக்ஷன் நல்லா தான் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறது, இந்த தயிர் ரேட் அதிகமாக அது நல்லா இருக்கு. 54 ரூபா. எங்க? ராமர் சீதா. முள் சீதா ராமர் சீதான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். முள் சீதாவா? எப்படி எடுக்கிறது? கையில் எடுக்கிட்டா? அப்படியே விரல் எடு.
அப்படியே இருக்கு. இனிப்பு புளிப்பு எல்லா இதுவும் இருக்கும். செம ஸ்மெல் மாமா. நார்த்தன்மையா இருக்கும். இனிப்பு புளிப்பு. சீத்தாப்பழம் மாதிரி இருக்குது, ஆனால் அது இனிப்பு புளிப்பெல்லாம் கலந்த மாதிரி. நல்லா முள்ள இருக்கு. இது ஏதோ ஒரு ஜூஸ் ஃப்ளேவர் இருக்கு மேலே மகளே, அது மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. காலங்கத்தால் பாருங்க, கொய்யாப்பழம் மிளகாய் ஆரம்பிச்சு கொய்யாப்பழத்தில் வந்து இப்போ ராமசீத்தை வந்து முனிசீத்தை வந்து அடுத்து வந்து இளநீ ஓட போகிறோம். போலாமா? கத்தியாருங்க மாமா. அடுத்த கட்டமாக கையில் இளநீ ஓட போலாமா? ஐயோ, அது வா காட்டினாலே ஜர்க்காகுது. இந்த என்ன வாழை? செவ்வாழை. ஆக்சுவலாக போன டைம் இதுக்கு முன்னாடி வந்தப்போ அக்காலாம் இங்கே பூ பறிச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து எல்லாமே நல்லா தளைஞ்சி பூவெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து செடியை வந்து வெட்டி விட்ருக்காங்க, முல்லைப்பூ தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு சாமி தெரியுதுங்களா? ஜம்முன்னு வேறு லெவல் இருக்குது பாருங்க. டில்லர் என்ன இப்போ ரீசெண்டாக வாங்கினதா? வாடகை வண்டியா? சரி, இப்போ என்ன பண்ணுறது? இத்த சொட்டு மரத்துல எல்லாம் மாமா நமக்கு மரம் ஏற தெரியாது, சீரியஸாக தெரியாது. என்ன மாமா என்ன மாமா மனுஷன் வருவான் இப்படி சொன்னா? முன்ன பின்ன மரமே ஏறினது இல்லை. வீடியோ எடுக்கிற மாப்பிள்ள நீ ஏறிக்குமா? ஆமா, சீரியஸா எனக்கு அது தெரியாது. அருவா பாருங்க உங்களுக்கு ஜம்முன்னு இருக்குது. கத்தி ட்ரை பண்றேன், எனக்கு ஏற தெரியாது. தென்னை மரத்துல இருந்து இறங்கி இருக்கிற என்ன அப்புறம் எப்படி ஏறுறீங்க மாப்பிள்ள? நான் ஹாஸ்டல்ல படிக்கும் போது செவுத்து ஓட்டி தென்னை மரம் இருக்குது மாப்பிள்ள. நைட்டு படத்துக்கு போறக்கு அந்த தென்னை மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டே கீழே இறங்கி இருக்கிறேன். உள்ள மறுபடியும் படத்துக்கு போயிட்டு உள்ள மாடியில் இருந்தா படத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஹாஸ்டலுக்குள்ள போகும்போது என்ன பண்ணுவேன்னா சட்டையெல்லாம் கழட்டி போட்டு டவுசரோட உள்ள போவேன். ஓ பாத்ரூம் போயிட்டு வந்த நாட்டுக்குன்னு நினைச்சுக்குவாங்க. அந்த திறந்தது பார்த்து அடியில பூச்சி விழுகிறது இருக்கு போகுது. மக்களே, மன்சூரின் வீர சாகசம். ஒரு மலையே மரம் ஏறுது. அடிமடி பிடிக்காதீங்க, இது கதையாவது. பிடிங்க, நான் ஏறுறேன். சரி மக்களே, நம்மளே ஏறு களத்தில் இறங்குவோம். பேண்ட்லாம் கிளியாது ஏறு மாப்பிள்ள, சண்டைகளை சட்டை கிளியத்தான் மாப்பிள்ள செய்ய. பத்தாமமா புதுசு எடுத்து போட்டு வந்தேன். மாப்பிள்ள நீ எல்லாம் கூட அருமையா ஏறியா மாப்பிள்ள? போய் அந்த மட்டையை மட்டும் பிடிச்சிரு மாப்பிள்ள போத. அதுக்கப்புறம் மாமா ஏறி கூட வச்சு இறக்கி விட்டுற. அந்த மட்டையை பிடிச்சிரு மாப்பிள்ள. ஏணி இருக்குல்ல? ஏணி அங்க இருக்கு, நீ ஏறு பாத்துக்கலாம். அது நான் மாமா இறக்கி விடுறேன், நீ ஏறத மட்டும் ஏறிடு. அப்ப அப்படியே மட்டையை பிடிச்சிரு. அந்த பச்சை மட்டையை பிடி. என்ன மாப்பிள்ள இதுக்கே இழப்பு வாங்குது? ஆனா ஏறு மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள பையன் ஏறு மாப்பிள்ள. 7 வயசாயிருச்சு, பயமா இருக்குதாமா மாப்பிள்ள. ஏன் வெயிட்டு ஓ வெயிட்டு ஒண்ணா? உன்னோட வெயிட்ல 2 மடங்கு நான் இருக்கிறேன். லைட்டா ஏறு மாப்பிள்ள. அந்த மட்டையை மட்டும் பிடி. நான் வேணா தூக்கி விட்டா இந்தாண்ணா. பார்த்து மாமா, என்ன பார்த்து நிறைய இருக்குது. தூக்கி விடுற. போய் பச்சை மட்டையை பிடி மாப்பிள்ள. அவ்வளோதான் மாப்பிள்ள. லேட்டுதான் அந்த இந்த குலையில பிச்சுடு மாப்பிள்ள. மாப்பிள்ள இறங்கி இருக்கியா மாப்பிள்ள? மேலையில ஏரியெல்லாம் உட்காராத, அப்படியே நின்று பிச்சு விட்டு. அது இரு, நல்லா பெரிய காய் பிச்சு போடு. மாப்பிள்ளை மரம் ஏறிட்ட. எப்படி மாப்பிள்ளை இறங்குத? இல்ல அதை எப்படி இறங்குத? போடு மாப்பிள்ள.
மாப்பிள்ள இறங்கும்போது தென்னமட்டை பிடிச்சிட்டு தென்னமட்டையிலேயே வந்துடும் மாப்பிள்ள. ஃபுல் டெவலப்மெண்ட் ஆகிட்டா மாப்பிள்ள. இறங்கிடுவே இல்லை, எப்படி ஏறினியே அப்படி இறங்கிடு. இறங்க முடியும், நீங்கள் இதெல்லாம் இறங்க முடியாது. வா மாப்பிள்ள. போதும்ல? நீ எப்படி ஏறினியோ அதே மாதிரி திரும்பி இறங்குவாப்பா. நீ திரும்ப நான் இறக்கி வர்ற வா. ஏய் அடிமட்டையில் கால வையே. ஏனி எடுத்துட்டு வந்துட்ட மாப்பிள்ள. இன்னும் உன்னால இறங்க முடியலன்னா மேலேயே இருந்துக்க மாப்பிள்ள. ஆமாம், ஃபயர் சர்வீஸ் கூப்பிட வேண்டியதான் மாப்பிள்ள. மாட்டிட்டியாட்டு இருக்கு மாப்பிள்ள. மட்டையை பிடிச்சிக்கிட்டே வா மாப்பிள்ள. நான் ஏனையை பிடிக்கல. இறங்கிட்டியா மாப்பிள்ள. ஓகே மைக்கிளே, ஃபைனலி சாதிச்சாச்சுங்க. வேறு லெவல். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வில்லேஜில். எப்படி மரத்தில் ஏறி கீழே விழுகிறதா மாப்பிள்ள? ஐயோ அது ஆமாம் ஆமாம் அதுதானே மக்களே. இல்லை ஏற தெரியாமல் ஏறி மரத்தில் ஏறி கீழே விழுகிறதா? இல்லை இப்போ ஏணி இல்லைன்னு என்ன பண்ணி இருப்பேன்? கைத்து கட்டி இறங்குது எங்கிறது கைது பண்ணானே. மக்களே பாருங்கள். மாமா மாப்பிள்ள கட்டலாம் மாமா. ஏய் கத்தி நல்லா சார்பு, நல்ல பதம். அதை பொக்கறதுக்கு முன்னாடி அந்த முனை இதில் கொத்துக்குங்க. மாமா கொடுத்துருங்க. மாமா ஹவ் இஸ் இட்? குடிக்கிட்டோம் ரசிச்சு குடிக்கிறார். எப்படிங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஏய் மாமா கையிலேயே வச்சு விட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற லெவல் மக்களே. சேஸ். எண்ணெயாக இருக்குது. இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது மக்களே. இங்கே பாருங்க, மரம் ஏறணுக்கு தான் அந்த மகிமை தெரியும். சேஸ் மக்களே. வேற லெவல். நன்றி மரமே, மரத்துக்கு நன்றி. மேட்டாங்காட்டு மரனாவே அப்படித்தான் மாப்பிள்ள. ஆமாம், இது வந்து மக்களே இதெல்லாம் கொஞ்சம் மேட்டாங்காடு தான் மக்களே. பாருங்க, அந்த இதோட போடும்போது இதெல்லாம் கொஞ்சம் மேலே தான். அதான் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட்டில் தெரியுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டாங்காடு. அந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா தனுவல் மாடி இதுவெல்லாம் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மேலே நிலமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயரமாயிட்டே போயிட்டுருக்கும். ஆமாம், சேஸ் மாப்பிள்ள. சேஸ் சேஸ். பார்த்து. சிறப்பு சிறப்பு மாப்பிள்ள. மாமனுக்குள்ள கையே இது மாப்பிள்ள. ஆமாம், உலகில் மாப்பிள்ள. பாருங்க அப்படியே இப்படி சாப்பிடுவோம். ஏழ்னா எப்படி சாப்பிடணும் மக்களே. கஷ்டப்பட்டதுக்கான பலன். தண்ணி எப்படி குடிச்சோமோ அதை விட இது வேற லெவல். எப்படி இருக்குதா மாப்பிள்ள? சாப்பிட்ற நீ மாப்பிள்ள, நான் வேடிக்கை பார்க்குற மாப்பிள்ள. வேறு லெவல் தரோம். அது காலங்காத்தால் இந்த மாதிரி கூலிங்க தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போகும்போது அப்படியே குழு தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் செம்ம சில்லாக இருக்குது. கண்டிப்பாக நீ வர சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி இயற்கையான இளநீ, கம்மங்கூழ், மோர், எக்ஸட்ரா வெள்ளரி பழம், தர்பூசணி எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க மக்களே. நல்லா இருங்க மக்களே. இப்போ தான் மக்களே வீடியோ நான் பார்த்தேன் மக்களே. அந்த ஒரு நம்ம ஏறும்போது மாமா இன்னொரு மாமாட்ட சொல்லி கொடுத்துருந்தா, அவர் கையை வச்சு இப்படி மறைச்சிட்டாரு, இப்படி வச்சு மறைச்சிட்டாரு. இப்போ எனக்கு பேக் கேமராவில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஏறினது மாமா வந்து எனக்கு டிக்கி பிடிச்சி தூக்கி விட்டார் மேலே. ஃபன்னாக இருந்துச்சு, அது எடுக்க முடியல. இட்ஸ் ஃபைன். நல்லபடியாக இளநீ போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு மக்களே பல்ல வளர்க்க போகிறோம். இப்போ பல்லே வளர்க்குறோம். இங்கே பாருங்க மக்களே, அந்த ரோடு பாருங்களேன், தெரியுதா? இந்த சீனா வழியெல்லாம் இருக்குமில்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்க. எத்து கொத்தலாம். சீனாவில் இங்கே ஹாங்காங்லையா? ஹாங்காங்கில் இந்த பல அந்த சீனா படத்துல எல்லாம் வரும். மியாசிகிலையா? ஏய் சரிங்க மக்களே, வாங்க பல்ல வளர்க்குவோம். நெக்ஸ்ட்டு வேப்பங்குச்சி உடச்சி தீர்த்து ப்ரெஸ் பண்ணுறோம். பல்ல வளர்க்குறோம். வளர்க்கிட்டு பவானிசாகர் டேம் போய் அந்த பக்கம் ஒரு நல்ல நீர்நிலையை பார்த்து குளிக்கிறோம். சரிங்களா?
வேப்பங்குச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல் வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்தில் ஒரு டைம்னாலும் வளர்க்குவோமே, தப்பு கிடையாது. இந்த இடத்துல நிறுத்தி நம்ம எடுத்தே ஆகணும். இதுதான் எங்கள் ஊருக்கு ஒரு வாய்க்கா மக்களே. அபுரி மீன் குஞ்சு கை உள்ள விட்டலாமாண்ணா? சொல்லக்கூடாதா? பவானி சாகர் அணை